எதையுமே போராடாம கிடைச்சதில்லை நமக்கு. நம்மளோட சலுகைகளாகட்டும், நம்மளோட உரிமைகளாகட்டும் எல்லாமே நம்ம போராடிதான் வென்றெடுத்திருக்கிறோம். அதனால இந்த போராட்டத்தையும் நாம் முழுமனதோடு அக்செப்ட் பண்ணி அதுல வெற்றி பெறுவோம் தோழர்களை. கண்டிப்பாக இந்த போராட்டம்ன்றது எதனால திணிக்கப்பட்டது? 2015 ஆரம்பிச்சது. 2015 கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நம்ம அதோட கோரிக்கையை வச்சுட்டு இருக்கோம். 2015 என்ன நம்மளோட கோரிக்கை? 2வது எல்லா சனிக்கிழமைகளும் விடுமுறை விடுங்க அப்படின்றது நம்மளோட கோரிக்கை. ஆனா 2வது சனியும் 4வது சனி மட்டும் விடுமுறை விட்டதோட அதன் பின்பு எந்த ஒரு விடுமுறையும் நமக்கு அதை பத்தின பேச்சே இல்லை. 2022 அதை பத்தி மறுபடியும் நம்ம வலியுறுத்துறோம். அடுத்து 2024 ஐபிஏ போட்ட ஒப்பந்தத்துல அவர் ஒரு ஷரத்தாக வெளியிடுறாங்க. அதாவது அக்ரி இம்ப்ளிமெண்டேஷன் டு பி டன். இம்ப்ளிமெண்டேஷன் இப்ப அதான் நமக்கு பிரச்சனை. அதாவது ஐபிஏ நம்ம பேசக்கூடிய ஐபிஏ அதை ஒத்துக்கிடுச்சு. கவர்மெண்ட் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ நம்மளோட இந்த போராட்டங்கள் தான் இதை வென்றெடுக்கும். நம்மளோட ஒன்றுபட்ட போராட்டங்கள் என்னைக்குமே வெற்றியைத்தான் தேடி கொண்டிருக்கிறது. வரலாற்றுல பாத்தீங்கன்னா இதே நாள் பிப்ரவரி 27 சேம் டேட் தான் இங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்கிற கோரல் மில் ஸ்ட்ரைக் இன்னைக்கு தான் நடந்துச்சு. அந்த கோரல் மில் ஸ்ட்ரைக் எதுக்காக நடந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் தொழிலாளர் நலன்களுக்காக நடந்ததுதான் தோழர்களே. அதாவது காலையில விடியறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் இருட்டினதுக்கு அப்புறம் தான் வேலை விட்டு வருவாங்க. நம்மள மாதிரி ஸ்டிபுலேட்டர் ஒர்க்கிங் கிடையாது அவங்களுக்கு. அந்த நேரத்துல அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வெளியில வந்தோடனே அவங்களோட கை ரேகைகள் தேர்ந்திருக்கிறவான்னு பார்ப்பாங்க. அந்த மில்ல அந்த லேண்டன் விளக்க தூக்கி பிடிச்சு அதுல பார்ப்பாங்க கை ரேகை தேர்ந்திருக்கா அப்படின்னா மட்டும்தான் அவங்க வெளியில அலோவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டவங்கள ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, எல்லா நாளுமே வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி ஒரு எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. அவங்க அனைவருக்கும் இது பண்ணி போராடி வென்றெடுத்த உரிமைகள் தேதி இந்த தேதி 27. நம்மளும் அதே தேதியில தான் இந்த ஸ்ட்ரைக்கை நடத்துறோம். அவங்க 9 நாட்கள் வேலை நிறுத்தம் ஈடுபட்டார்கள் தோழர்களே. அந்த கோரல் மில் இப்ப அதுக்கு மதுராபாத் இப்ப அதுவும் கிடையாது. அதனால அந்த கோரல் மில் தொழிலாளர்கள் அங்க வென்றெடுத்தது அவர்கள் ஒற்றுமை என்னும் ஆயுதத்தை வைத்துதான். அந்த ஒற்றுமை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி நாமும் இந்த 5 நாள் வேலை என்பதை வென்றெடுப்போம். கண்டிப்பாக இன்னைக்கு வரணும் நினைக்கிறவங்க வராதவங்க எல்லாருக்குமே சார் சொன்ன மாதிரி ஒரு போன் பண்ணுங்க, எல்லாரும் இதுல கலந்துகிட்டு சொல்லுங்க. அனைவரும் இணைந்துதான் போராடணும். இணைந்து போராடிதான் அதை வெல்ல முடியும். ஒன்றுபட்ட போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம். ஜிந்தாபாத் 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 யூஎஃபியூ ஜிந்தாபாத். Long live, long live. Long live, long live. Our unity, long live. Our unity, long live. பிரச்சனை கருத்துக்களை தெரிவித்த தோழர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற தோழர் மெல்பர் சாவி அவர்கள், பாரத ஸ்டேட் வங்கியின் தொழிற்சங்க நிர்வாகி அவர்கள் நண்புடன் அழைக்கிறோம். காலை வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ல இருந்தும் நிறைய பேர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கறவங்க இங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அதுக்காக ஜிந்தாபாத் 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 யூஎஃபியூ ஜிந்தாபாத் யூஎஃபியூ ஜிந்தாபாத். நமது கோரிக்கை என்பது மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை, எழுதப்பட்ட ஒரு கோரிக்கை, பல நாள் நம்மை ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை. என்ன அந்த கோரிக்கை? 5 நாள் வேலை. நாம் இன்று போராடுவது 5 நாள் வேலைக்காக மட்டும் அல்ல. தோழர்களை உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அஜெண்டா ஒண்ணுதான் கொடுத்திருக்கோம், 5 நாள் வேலைன்றது. பட் நம்மளோட மெயின் அஜெண்டா ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் பேங்க். ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் அந்த மெயின். ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஒரே அஜெண்டாவை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா 7 அஜெண்டா நம்ம கொண்டு போறப்ப ஒவ்வொரு அஜெண்டாவுக்கும் சிஎல்சியில வச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு அஜெண்டாவுக்கும் பண்றோம்னாங்க 9 மாச காலமா நம்ம நின்றுட்டே இருக்கிறோம். பேச்சுவார்த்தையாவே இருக்கிறது. இன்னொரு ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தம் இருக்கு. அதற்காக மெயினான கோரிக்கை எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன், ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வங்கித்துறையில முதல்ல ஒரு காலத்துல இருந்துச்சு ஒயிட் காலர் ஜாப். நம்ம வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் சம்பளம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன பிரஷர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எந்த ஸ்கீமா இருக்கட்டும், more than 80% of all the schemes that is being implemented by government of India and government of Tamil Nadu is being routed only through nationalized banks. Private sector banks என்ன பண்றாங்க? Private sector banks என்ன பண்றாங்க? ஒரு எஜுகேஷன் லோன் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த பொதுத்துறை வங்கிகள் தான் நாட்டோட முதுகெலும்பு. நம்ம தான் இளைஞர்களை படிக்க வைக்கிறோம், சிறு குறு வியாபாரிகளுக்கு கடன் கொடுத்து அவங்க மேல ஏற்றுறோம். பட் என்ன பண்றாங்க? இந்திய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF 18 பிப்ரவரி 2025 ஒரு சர்க்குலர் கொடுக்குறான். யாருக்கு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அந்த சர்க்குலர் என்ன சொல்றான்? கன்சாலிடேட், merge, privatize all the nationalized banks including State Bank of India in India. இது வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கிற, இது பப்ளிக் டொமைன்ல இருக்குது இந்த சர்க்குலர். இதுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ரெப்ளை என்ன தெரியுமா? We are on the job and will be done. Already we are in the job of privatizing two nationalized banks. இதுதான் முக்கியமான கருத்து தோழர்களே. இன்னைக்கு நம்மள பிரைவேடைஸ் பண்றான். நம்மள பிரைவேடைஸ் பண்றதுன்றது நம்மளுக்கு இல்ல, வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு, பொது மக்களுக்கான அது இழப்பு. நாளைக்கு பிரைவேடைஸ் பண்ணாம 25,000 மினிமம் டாலர் வச்சாதான் நீ உள்ள வர முடியும். எங்க போவாங்க பொதுமக்கள்? நம்ம போராடுறது பொதுமக்களுக்காகவும் சேர்த்து நாம் இங்க போராடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. ஒரு சின்ன தரவு, 2018 பொதுத்துறை வங்கிகளோட நிகர லாபம் ஏதாவது தெரியுமா? -87,000 கோடி. அனைத்து பொதுத்துறை வங்கிகளோட லாபம்ன்றது -87,000 கோடி. 2025 பொதுத்துறை வங்கிகளோட நிகர லாபம் என்னன்றது தெரியுமா? 1,78,000 கோடி. 1,78,000 கோடி. நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லாம ஒரு பிரான்ச், மெயின் பிரான்ச்சுக்கு 3 ஸ்டாஃப் 4 ஸ்டாஃப், அங்க மெயின் பிரான்ச்சுக்கு 4 ஸ்டாஃப் 5 ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க? எம்ப்ளாயி டு கஸ்டமர் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஒரு எம்ப்ளாய்க்கு 2,000, ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயி 2,000 கஸ்டமர்ஸ் சர்வீஸ் பண்றாங்க. அதுதான் டேட்டா சொல்றோம். நம்ம கொடுக்கிற டேட்டா இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கிற டேட்டா. பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க. கேட்கிறப்ப பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு டேட்டா கொடுக்கறாங்க. என்ன? adequate recruitment is being done. adequate recruitment is being done என்றது பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த டேட்டா. என்ன சொல்றாங்க? 5,000 கிளரிக்கல் ஸ்டாஃப் 2011க்கும் 2024க்கும் உள்ள டேட்டா கரெக்டா சொல்றாங்க. 5,000 கிளரிக்கல் ஸ்டாஃப் ஷார்டேஜ், 6,000 சபார்டினேட் ஸ்டாஃப் ஷார்டேஜ். RBI 2024 RBI டேட்டா சொல்லுது. 2011ல இருந்து 2024 வரைக்கும் கிளரிக்கல் ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் வந்து 68,000 குறைஞ்சிருக்கு. 68,000 கிளரிக்கல் ஸ்டாஃப்ன்றது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பேர்டன்? 68,000 யார் மேல வந்து விழுது? இன்னைக்கு கவுண்டர்ல இருக்கிற கிளரிக்கல் மேல வந்து விழுது. சபார்டினேட் ஸ்டாஃப் 68,000 பேர் கம்மியா இருக்காங்க. இந்த சபார்டினேட் ஸ்டாஃபோட வேலைக்கு என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் ஃபைலிங் இல்ல. ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுதுன்னா யார் பொறுப்பு? இன்னைக்கு பிரைவேடைஸ் பண்ணிட்டு போயிடுவான். இன்னைக்கு சம்பளம் இங்க பத்தலையா, நாளைக்கு அந்த பேங்க் போயிடுவான், அந்த பிரைவேட் பேங்க் போயிடுவான், அந்த பிரைவேட் பேங்க்ல கம்மியா அடுத்த பிரைவேட் பேங்க் போயிடுவான். அப்படி இல்ல சொல்றாங்க. இதை நாம் விட்டு கொண்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் நீங்க நேஷனல் பேங்க்ல இருக்கிற எல்லா உங்களுக்கு பிடிப்பு என் பேங்க், என்னோட கஸ்டமர், என் பேங்க் எப்படி பண்ணணும் ஒரு பிடிப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு நான் வரவேற்று இருக்கிறோம். நாம் என்ன சொல்றோம்? எங்களுக்கு அதிக ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. இதே சொல்லுங்க. 2011-2024 பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 லட்சம் எம்ப்ளாயிஸ் வந்து 8 லட்சம் எம்ப்ளாயிஸ் ஆயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 2 லட்சத்துல 8 லட்சம் இருக்கு. நம்ம அடையிறது 1,17,000 காசு. இந்த காசை கம்மி பண்றாங்க. அவர் ஸ்டாஃப், சவாரிகள் ஸ்டாஃப் என்ன பண்ண வைக்கிறாங்கன்றது டேரக்டா மீட்டிங் கஸ்டமர் யாருக்கும் இல்ல. கார்பரேஷன் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்க்கிறோம். அதுக்காக நம்ம வட்டத்தோட நாம் எல்லாரும் ஒன்று பேசிக்கிறோம். இது நமக்கான நேரம் ஒன்று தருவோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான
அந்த இதுல நம்ம செகண்ட்ல நம்ம வச்சு டிமாண்ட் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 5 இயர்ஸ் பேக்கிங். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 5 இயர்ஸ் பேக்கிங் இன்னைக்கு போறாங்க. 5 இருந்தப்ப ஒப்பந்தம் 1997 ஆரம்பிச்சது. 5 இருந்தப்ப ஒப்பந்தத்துல நம்ம யூனியன் அசோசியேஷன் முன்னாள் தலைவர்கள் முன்னெடுத்த இது என்னன்னா வாரத்திற்கு 2 நாட்கள் லீவ், 5 நாட்கள் வேலை என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறது. அந்த 1997 நம்ம எடுத்ததுக்கான பலம் தான் 2015 நம்ம கிடைச்சா செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேஸ் ஆகிறது. அதுவும் 18 வருஷம் கழிச்சு நம்மளுடைய வந்துச்சு. இந்த 28,000 வாங்கணும். 2015 கஷ்டம். 2015 தேர்தலோட விஷயங்கள் கிடையாது. எப்போ பிப்ரவரி 1 2015 இம்ப்ளிமெண்டேஷன் சைன் பண்றாங்க. இங்க 10th மார்ச் சைன் பண்றாங்க. ஆகஸ்ட்ல கவர்மெண்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல அதை அமல் பண்றாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி டெசர்டைஸ் பண்றாங்க. முதல் முறையில நம்ம 2வது லீவ் வந்தது செப்டம்பர் 12, 2015 வருது. 1990 ஆரம்பிச்சதுக்கு நம்ம யாருமே செப்டம்பர் 2011 நம்ம அதுக்கு பலனை அனுபவிச்சோம். அன்னைக்குமே நம்ம என்ன சைன் பண்ணாங்க அந்த in Newport, all the Saturdays will be declared as holidays for national bank. பத்தாவது ஜெயபால் செட்டில்மெண்ட். அதுக்கு தொழிலாளர் அவர் ஜெயபால் செட்டில்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். நேஷன் அதுக்கு யாரு கோவில் யாரு முன்னாடி நினைக்கிறாங்க. நம்ம அறிவு யாரு இங்கே எவ்வளவு ஆசிரியர் வராங்க. எத்தனை கவர்மெண்ட் இறந்தாங்க. மக்களுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண பட் the class was there. In due course, 5 years banking will be implemented. அடுத்த 12வது இருந்தரப்பு கொண்ட பேச்சுவார்த்தைகள் 2022 ஆரம்பிக்கிறாங்க. தொடர்புல ஆரம்பிச்சு நம்ம ஒரு கிளியர் கட்டா ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எங்களுக்கு 5 டே பேங்கிங் சொன்னா நாங்க டாக்ஸுக்கு வாரோன்றது நம்மளோட ஒரே டிமாண்ட். பல பேச்சுவார்த்தைகள் போச்சு. கடைசியில் 7/12/2023 ஒரு கிளாஸ் ஐடிஏ அந்த யூனியன் சிஎஸ்பியை சேர்ந்து ஒரு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இஸ் பீயிங் டன் பிட்வீன் ஐடிஏ அண்ட் யூஎஸ்பியூ. அது என்ன சொல்றாங்க? will be implemented extended working hours. இந்த கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம் சொல்றாங்களே. அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். extended working hours will be implemented after approval of government of India. அவன் என்ன சொல்றான்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் எதுக்கு கேட்கிறான்? extended working hours. extended working hours நம்ம எவ்வளவு நேரம் அக்செப்ட் பண்ண நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன் நம்ம சொன்னது 30 நிமிஷம். நாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றோம். 30 நிமிஷம் நாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றோம் நம்ம சொன்னோம். அதுக்காக முடியாது அப்படின்ட்டான். ஐடிஎல் வந்து கவர்மெண்ட்ல டிஎஸ்எஸ் வந்து முடியாது அப்படின்ட்டான். சரி நீங்க சொல்லுங்க அப்படின்றப்ப அவன் ஒரு டேட்டா கொடுப்பான். எத்தனை நிமிஷம் தெரியுமா? 42 நிமிஷம். என்ன கணக்கு? 42 நிமிஷம். அவன் என்ன சொல்றான்? 42 நிமிஷம் முடியாது, 45 நிமிஷம். நம்ம யூனியன் அண்ட் அசோசியேஷன் முடியாது அப்படின்னா அவன் கொடுக்கறது நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம டிமாண்ட் நம்ம தான் வைக்கணும். நான் கொடுக்கறத நீ செய்யறதுக்கு தான் நீ இருக்க. நீ சொல்றத கேட்டுட்டு போறதுக்கு நான் இல்லை. நம்ம யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன் வச்ச டிமாண்ட் 40 நிமிஷம் நாங்க ஒர்க் பண்றோம். அக்செப்ட் பண்ணோம். 40 நிமிஷம் ரிலேஷன் தொடர்புல 40 நிமிஷம் ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. 40 × 5 வாரம். சரியா? 2 நாள் எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்க. 800 நிமிஷம். 800 நிமிஷம் ஒரு கவுண்டர் ஒர்க்கோட 10 to 4 கேஷ் கவுண்டரோட ஒர்க்